கதிரு, இன்னும் 20 நிமிஷத்துல சாதம் வெந்துரும்பா. சரிம்மா. பாயசம் இத முடிச்ச உடனே அவியல் பண்ணணும். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோசு கூட்டு. ஓகேவா? தனோ, தண்ணி வேணும். ஒரு நிமிஷம் இரு. சரி. பாயசம் இந்தா குறா. இது பொரியலுக்கு பொடி பொடியா என்ன இருக்கு சொல்லு. சரி சரி, இதை எடுத்துட்டு போ. இந்தா. கதிர் தம்பி. அம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னா கை கழுவுறதுக்கு குடிக்கிறதுக்குன்னு தண்ணி வேணும்ல. அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே. ஆமாப்பா, நமக்கு கூட சமைக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும்பா. சரிம்மா, அப்ப நானும் மாமாவும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். என்னம்மா, போயிட்டு வந்துடலாமா? சரி மாப்ள, இது முடியற பக்கத்துல தான் இருக்கு. பாயசமும் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. சரி, நம்ம போயிட்டு வரோம். சரி. பாயசனே, இங்க வா. இங்க வாயா. ஆமா, இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தா நம்மளே போட்டுட்டு இருக்கான். என்னடா ஆடி அசைஞ்சு வார. தூக்கி போடப்பா. போ, பாத்துக்கிட்டு இருக்காத. தனோ, தனோ அத்தை, நீயும் கூட போய் தண்ணி எடுத்துட்டு வரியா? அவங்க 2 பேரும் கஷ்டப்பட போறாங்க. நீ போயிட்டு வாயேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். நானும் வரேன். சரி வாங்க. மாரியையும் கூட்டிட்டு போ. சரி, நீங்க பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். அத்தை எல்லாமே போடுங்க. நீங்க எங்கடி போறீங்க? தண்ணி எடுக்க போறோம். நானும் வரேன்டி. வாங்கக்கா. அத வரேன். ஏக்கா, அந்த குடத்தை எடுத்துட்டு வா. அந்த சில்வர் குடம். உனக்கு மட்டும் எடுத்துட்டு வராத, இந்த குடத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வா. ஏக்கா, இந்த குடத்தை கொஞ்சம் தள்ளி வை. நீ எது குடம் எதுன்னே தெரியல. ஏக்கா, நீ எது குடம் எதுன்னே தெரியலக்கா. கிண்டல் பண்ணாம போ. யானை பாத்தீங்களா? மட்டும் தண்ணி எடுத்து கொடுப்போம். யானை இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய யானை யாத்தாடி. ஓ மாமா, ரொம்ப அந்த யானையை நோன்ற பாத்துக்க. பேசாம போடா, யானை மேய்ச்சிர போகுது. யானை மிதிக்க போதா? யானையாவது பூனையாவது நம்ம கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாதுக்கா. கிண்டல் ஒன்றும் குறைச்சல் இல்ல. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? பட்டாசு வெடிக்கும் போது சும்மா ஓமாலையா பட்டாசு வேலை பார்த்துட்டு இருக்க நீ. அப்படிதான் நீ போடுவேன் சொல்றல. விடு. வேற சொன்னா கேட்க மாட்டியா? சொல்றது கேளுடா பண்ற. டேய், அவதான் சொல்றால. டேய், ஏன் இப்படி பண்ற? வெடி எப்படி வெடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. அம்மா, கொஞ்சம் தூரமா தான் யானை குடிக்க தண்ணி இன்னி எதுவும் கேட்றாத. நாங்களே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சுவாமிக்கு திருக்கல்யாணத்துல சாத்தின மாலை இது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு வந்தவங்கள்ல இளம் தம்பதிகள் யாராவது இருந்தாங்கன்னா இதை அவகிட்ட கொடுத்து அவ வீட்டுல வச்சுக்க சொல்லுப்பா. ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லு. சரிங்க சாமி. சரி, நான் பார்த்து கொடுத்துட்டு. சரி சரிப்பா, பத்திரம்.
என்ன கல்யாணி இப்படி பண்ணிட்ட? பாண்டி சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கு கல்யாணின்னு பாத்தியா? மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம பண்ணிடுச்சு. எங்க போயிருந்த? வாழைப்பழத்தை பார்த்த உடனே சாப்பிட வந்திருக்கோம் ஐயா. கல்யாணி பக்கத்துல இரு போ. இது மாதிரி இன்னொரு தடவை நடக்காம கல்யாணி பாத்துக்கோ. என்ன கல்யாணி அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படிலாம் பண்ணலாமா? பாரு நீ பண்ணதெல்லாம் என் மேல கோவப்படுறாங்க. மன்னிக்கணும் தம்பி, நீங்கெல்லாம் ஒரே குடும்பம் தானே? ஆமா சாமி, நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான். நீங்க தானே பகவானுக்கு சமையல் பண்ணி தரேன்னு சொன்னது? ஆமா சாமி, சமையலுக்காக தான் தண்ணி எடுக்க போயிட்டு இருந்தோம். பாருங்கோ, நீங்க பகவானுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சேன். பகவான் அதற்கான ஆசீர்வாதத்தை உடனே கொடுத்துட்டார். இது சுவாமி திருக்கல்யாணத்துல சிவனும் பார்வதியும் மாத்திண்ட மாலை. இதை யாருக்கிட்டையாவது கொடுத்து ஆத்துல எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள எங்க கல்யாணி வாழைப்பழத்துக்கும் தேங்காய்க்கும் ஆசைப்பட்டு தட்டி விட்டுருச்சு. கடைசியில பார்த்தா அந்த மாலை உங்க கழுத்துல விழுந்துட்டு இருக்கு. கடவுள் கழுத்துல இந்த மாலை தம்பதி சகிதமா உங்க கழுத்துல விழுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பல வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா சுபிட்சமா இருப்பீள். ஐயோ தனோ, ஏ தனோ, எதுக்கு இப்ப அழுகுற? ஏடி கேக்குறல, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஐயோ தனோ, சிவாடி. ஏய் கொஞ்சம் நில்லு தனோ, நான் சொல்றத கேளு. தனோ